ஒவ்வொரு நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் உண்டு. அதுபோலவே ஒவ்வொரு வரலாற்று நிகழ்விற்கும் பல பார்வைகள் உண்டு. இலங்கை திருநாட்டின் 1975ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட அற்புத 10 நாணய தகவலுடன் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது 1972ஆம் ஆண்டு இலங்கை குடியரசாக மாறிய பின் அச்சிடப்பட்ட நாணயமாகும். இந்த நாணயம் தனித்துவமான வளைந்த விளிம்பு அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நாணயத்தில் முன்பக்க தோற்ற அமைப்பு இலங்கையின் தேசிய இலச்சினை மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளது. தேசிய இலச்சினையை SM செனவிரத்ன வடிவமைத்துள்ளார். இந்த இலச்சினை 1972ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இது தன்னிறைவான ஒரு நாட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் ஓங்கட்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றது. இதில் தர்ம சக்கரம் தார்மீகத்தையும், நிறைகுடம் சௌபாக்கியத்தையும், வாளேந்திய சிங்கம் நாடும் கட்டுப்பாடான மக்களையும், நெற்கதிர் தன்னிறைவையும் செழிப்பையும், பூவிதழ்கள் புனிதத்தையும் தூய்மையையும் குறிப்பதாக அமைந்துள்ளன. நாணயத்தின் பின்பக்க தோற்ற அமைப்பு மேலே ஸ்ரீலங்கா அதாவது இலங்கை எனவும், எண் 10 நாணயத்தின் மதிப்பு பெரிய எழுத்துக்களில் நடுவிலும், இலங்கையின் பன்முகத்தன்மையை விளக்கும் வகையில் 10% என சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் அச்சு பொறிக்கப்பட்டுள்ளன. அச்சிடப்பட்ட ஆண்டு 1975 எனவும், இரு பக்கங்களிலும் நெற்கதிர் அலங்காரம் நாட்டின் விவசாய பின்னணியை பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ளது. இதன் வடிவம் வட்டமாக இல்லாமல் 8 வளைவுகளை கொண்ட பூ இதழ் போன்ற வடிவத்தை கொண்டிருப்பதால் பார்வையற்றவர்களும் இந்நாணயத்தை எளிதில் இனங்காண உதவுவதாக அமைந்துள்ளது. நிக்கல் கலவையில் பொன்னிறமான தோற்ற அமைப்புடனும், லண்டனில் உள்ள ராயல் மின்ட் நாணயச்சாலையில் அச்சடிக்கப்பட்டதும், நிறை 4.45 கிராமாகவும், விட்டம் 23 மில்லிமீட்டரும், தடிப்பு 2 மில்லிமீட்டரும் கொண்டமைந்த காலத்தால் அழியாத காவிய நாணயமாகவும் ஜொலிக்கிறது. ஒரு நாட்டில் அற்புத படைப்பு எண்ணிலடங்கா கைகளில் வலம் வந்த சிறிய காவிய சின்னம் என கூறி, மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் சந்திப்பதில் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.